வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ. நான் ஆரம்பத்தில் போட்ட வீடியோனால இந்த டிப்ஸ் நிறைய பேர் பார்க்கல. இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒவ்வொரு டிப்ஸும் ஒவ்வொரு டிரைவரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். முக்கியமாக பிகினர்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டேஞ்சரான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்திய சட்டப்படி ஒரு வாகனத்தை ரோட்டில் லெஃப்ட் சைடு நாங்கள் ஸ்டாப் பண்ணணும். ரைட் சைட் ஸ்டாப் பண்ணுறது தப்புங்க. நாம் ஸ்ட்ரைட் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது நம்ம டார்கெட் ரைட் சைடில் வந்தாலும் நம்ம வண்டியை லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரோடோட லெஃப்ட் சைடு ஒதுக்கி நிப்பாட்டணுங்க. அப்புறமா முன்னாடியும் பின்னாடியும் வண்டி வரதான்னு பார்த்துட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு யூ டர்ன் பண்ணி நம்ம டார்கெட்டை ரீச் ஆகணுங்க. மறுபடியும் வந்த வழியாக திரும்ப போகிறதுக்கு ரைட் இண்டிகேட்டர் போட்டு யூ டர்ன் பண்ணி தாங்க ஸ்ட்ரைட்டாக போகணும். அடுத்தது நம்ம டெய்லி டிரைவிங்கில் இது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னே தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒரு மிஸ்டேக்கை பார்க்க போகிறோங்க. லெஃப்ட் லைனில் போயிட்டுருக்க நாம் ரைட் சைடு இருக்க நம்ம டார்கெட்டை பார்த்த உடனே டைரெக்டாக ரைட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம வெஹிக்கிளை ரைட் சைடு ரோட்டுக்கு கொண்டு போயிடுறோம். நம்ம வெஹிக்கிளை ராங் சைடில் ராங் டைரக்ஷன் பார்த்து நிப்பாட்டியிருக்கோம். மறுபடியும் நம்ம லேனுக்கு போகிறதுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு கிராஸில் ஏறுறோம். இது தப்பான கிராசிங் மட்டும் இல்லாமல் டேஞ்சரும் கூட. இப்போ ராங்கை எப்படி பார்க் பண்ணக்கூடாது, கரெக்டாக எப்படி பார்க் பண்ணாங்கிறத பார்ப்போம். ரைட் சைடில் 2 காரு கரெக்டான டைரெக்ஷனில் பார்க் பண்ணியிருக்காங்க. 2 காருக்கு நடுவில் பார்க் பண்ணுறதுக்காக டைரெக்டாக ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு ஏறி ராங் டைரெக்ஷனில் பார்க் பண்ணக்கூடாது. நம்ம காரை ரைட் சைட் பார்க் பண்ணால் முதல்ல லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வண்டியை லெஃப்ட் ஒதுக்கணுங்க. அப்புறமா ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு 2 பக்கம் வண்டி வரதான்னு பார்த்துக்கிட்டு யூ டர்ன் பண்ணி ரோடோட லெஃப்ட் சைட் நிப்பாட்டணுங்க. இப்போ வந்த வழியாக ரிட்டர்ன் போகிறதுக்கு ரைட் இண்டிகேட்டர் போட்டு யூ டர்ன் பண்ணி தாங்க போகணும். அடுத்தது 1 கிலோமீட்டருக்குள்ளே ரோட்டில் எத்தனை பேர் தப்பான சைடில் பார்க் பண்ணியிருக்காங்கிறத எக்ஸாம்பிளோடி பார்ப்போம். நீங்களும் எத்தனை பேர் தப்பாக பார்க் பண்ணியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க.
எந்த ரோட்லையுமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டைரக்ஷன்ஸில் கார் அண்ட் பைக் பார்க்கிங் வைக்க மாட்டாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க டைரக்ஷன்ஸில் தான் கார் அண்ட் பைக் பார்க்கிங் எங்கேயுமே வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.